தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். NCERT புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் ஃபிசிக்ஸ் லா ஆஃப் மோஷன் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். சாப்டர் 4 லா ஆஃப் மோஷன். ஏதாவது பண்ணும் அப்படின்னு தான் தோணுது. லா ஆஃப் மோஷன். ஓகே, இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்க்கலாம். In the preceding chapter, our concern was to describe the motion of a particle in space quantitatively. So, spaceல quantitative-ஆ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்ற மோஷனை பற்றி படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் படிக்கல, பட் தேர்ட் சாப்டர் படிச்சிருந்தா மோஷன் படிச்சிருக்கலாம். ஃபைன். We saw that uniform motion needs the concept of velocity alone, where non-uniform motion requires the concept of acceleration in addition. இல்லையா? ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்மாக மூவ் ஆகணும்னா அதுக்கு வெலாசிட்டி மட்டும் இருந்தால் போதும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வெலாசிட்டி இருந்தால் போதும். பட் ஒரு ஆப்ஜெக்ட் நான் யூனிஃபார்மாக மூவ் ஆகணும், திடீர்னு வேகமாகணும், அப்புறம் ஸ்லோ ஆகணும், அப்புறம் வேகமாகணும். இப்போ கார் பைக்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்மாக தான் மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் திடீர்னு வேகமாகணும்னா தட் இஸ் நத்திங் பட் ஆக்சிலரேட் பண்ணுறோம் இல்லையா? ஆக்சிலரேஷன் அதிகமாக திருவும் போதோ அல்லது அழுத்தும் போதோ வண்டி இன்னும் வேகமாக மூவ் ஆகும். அப்போ ஆக்சிலரேஷன் அர்த்தம்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதை நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன் எல்லாத்துக்குமே எப்பயுமே ஆக்சிலரேஷன் தேவை. யூனிஃபார்ம் மோஷனாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி மட்டும் இருந்தால் போதும், நான் யூனிஃபார்ம்க்கு ஆக்சிலரேஷன். ஸோ ஃபார் வி ஹாவ் நாட் ஆஸ்க்டு த கொஸ்டின் ஆஸ் டு வாட் கவர்ன்ஸ் த மோஷன் ஆஃப் த பாடி. ஸோ இது வரைக்கும் நம்ம மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத போன சாப்டர்ல பார்த்துருக்கணும், சரியா? பட் வாட் கவர்ன்ஸ் த motion of the body, பாடியோடைய மோஷனுக்கு எது காரணம்? In this chapter we turn to this basic question. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. Let us first guess the answer based on our common experience. To move a football at a rest. ஒரு ஃபுட்பால் இருக்கு, அது ரெஸ்ட்ல இருக்கு. அது எப்போ மூவ் ஆகும்? Someone must kick it, right? யாராவது ஒருத்தவங்க எட்டி உதைச்சாதான் அது என்ன ஆகும்? மூவ் ஆகும். டு த்ரோ எ ஸ்டோன், சார் எட்டி வச்சால கையால் எடுத்தாலோ நான் தள்ளி விட்டா கூட அது மூவ் ஆகும் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஃபோர்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஃபைன். டு த்ரோ எ ஸ்டோன் அப்வர்டு. ஸோ ஒரு கல் மேல் நோக்கி போகணும்னா, மேலேருந்து கீழே விழணும்னா ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டாகவே விழலாம். மேலேருந்து யாராவது ஒருத்தங்க ஜஸ்ட் அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் இப்படி விட்டாங்கனாலே கல் என்னாகும்? கீழே விழும். ஆனால் கீழே இருந்து மேலே போகணும்னா டு த்ரோ எ ஸ்டோன் அப்வர்ட்ஸ் ஒன் ஹேஸ் டு கிவ் இட் அண்ட் அப்வர்ட் புஷ். ஸோ மேல் நோக்கி ஒரு விசை கொடுக்கணும், அதாவது தள்ளணும். அப்படி தள்ளினாதான் அந்த கல் மேலே போயிட்டு அப்புறம் திரும்பக்க வரும். ஓகே. எ பிரீஸ் காசஸ் த பிரான்ச்சஸ் ஆஃப் எ ட்ரீ டு ஸ்விங் இல்லையா? மரத்துடைய கிளைகள் எல்லாம் காற்று என்ன பண்ணணும்னா அசைக்கும், ஆட்டும். ஓகே. எ ஸ்ட்ராங் விண்ட் கேன் எவர் மூவ் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. பலமான காத்து எப்பயாவது ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை மூவ் பண்ணியிருக்கா? எ போட் மூவ்ஸ் இன் எ ஃப்ளோயிங் ரிவர் வித்தவுட் எனி ஒன் ரோயிங் இட். யாருமே போட்டை ஓட்டாம போட்டே தானா என்ன ஆகும்னா ஃப்ளோயிங் ரிவர்ல, அதாவது ஆறு வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த ஆற்றுல போட்டும் போகணும். இந்த மாதிரிலாம் போயிருக்கா? ஏ போட் மூவ்ஸ் இன் ஏ flowing river without anyone rowing it. Clearly some external agency is needed to provide force to move a body from rest. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்குன்னா அந்த பாடியை ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு கொண்டுட்டு போறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா தேவை. நீடட் டு ப்ரொவைட் எ ஃபோர்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்து என்ன ஆகும்? மோஷனுக்கு மூவ் ஆகும் இல்லையா? ஏற்கனவே இதெல்லாம் நீங்க 10th கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, நியூட்டன்ஸ் லா வரைக்கும் எல்லாத்தையுமே. இருந்தாலும் இவங்க சொல்றாங்க, அதனால நானும் சொல்றேன். Likewise, an external force is needed also to retard or stop motion. ஸோ எப்படி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக தேவைப்படும்? எதுக்கு? ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்ல இருந்து, ஒரு பாடியை ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு கொண்டு போறதுக்கு எப்படி ஃபோர்ஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்குன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருக்குன்னா அந்த மூவிங் ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா என்ன தேவை? எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் தேவை. யூ கேன் ஸ்டாப் எ பால் ரோலிங் டவுன் ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன் by applying a force against the direction of its motion. ஓகே. ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு, அதாவது பிளேன்னா இப்படி ஹரிசானலா இருக்கும் இல்லையா? இன்க்ளைன்டு பிளேன்னா கொஞ்சம் சாய்வா இருக்கு. ஓகே. ஸோ இன்கேஸ் இப்படிதான் ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் கால்டு இன்க்ளைன்டு பிளேன்.
இன்க்ளைண்டுனா சாஞ்சு இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்போ இன்க்ளைண்ட் பிளேனா சாஞ்சிருக்கு. இப்போ இதுல ஒரு பால் என்ன ஆகுதுன்னா அப்படியே ரோல் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உருண்டுகிட்டே வருது. அப்படி வரும்போது அது எந்த பக்கம் வருது, அதுக்கு ஆப்போசிட் சைட்லயே நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த பால் என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும் இல்லையா? யூ கேன் ஸ்டாப் எ பால் ரோலிங் டவுன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன் பை அப்ளையிங் எ force against the direction of the motion. Fine. In this example, the external agency of force, hands, wind, stream, etc. ஸோ காத்து ஊதி அதை நிக்க வைக்கலாம், அல்லது ஸ்ட்ரீம் நீராவி, அல்லது கையை வச்சே தடுக்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கலாம். இஸ் இன் கான்டாக்ட் வித் த ஆப்ஜெக்ட். இது கண்டிப்பா ஆப்ஜெக்ட் கூட கான்டாக்ட் ஆகி தான் அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷன் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி. ஸோ இது எப்பயுமே நம்மளுக்கு தேவையான ஒன்று கிடையாது. எ ஸ்டோன் ரிலீஸ்டு ஃப்ரம் டாப் ஆஃப் எ பில்டிங் ஆக்சிலரேட் டவுன்வர்ட்ஸ் டியூ டு த கிராவிடேஷனல் புல் ஆஃப் த எர்த். ஸோ பூமி என்ன பண்ணுதுன்னா அதனுடைய மையத்தை நோக்கி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இழுக்கிறதுனால அந்த ஸ்டோன் என்ன ஆகுதுன்னா மேல ஒரு பில்டிங்கோடைய மேல இருந்து கீழே வருது. அப்படி வரும்போது பில்டிங்கோடைய டாப்ல இருந்து கீழே வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 100 மீட்டர் பில்டிங்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஃபர்ஸ்ட் 5 மீட்டர்ல 10 மீட்டர்ல அது ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அதுக்கும் கீழே வர வர ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் டெப்த்துக்கு வந்து இப்போ ஆழத்துல வரும்போது அது இன்னும் வேகமா மூவ் ஆகும். ஸோ ஆக்சிலரேட் ஆகும்னு சொல்றாங்க. இந்த ஆக்சிலரேஷனுக்கு என்ன காரணம்னா டியூ டு கிராவிட்டி. G is equal to 9.8 meter per second, right? So gravity காரணமா அங்க என்ன ஆகுதுன்னா ஆக்சிலரேஷன் நடக்குது, ஆப்ஜெக்ட் உடைய மோஷன் என்ன ஆகுதுன்னா இன்னும் அதிகமாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். A bar magnet can attract an iron nail from a distance. So ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து பார் மேக்னெட் என்ன ஆகுதுன்னா அட்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. I hope that there is one person in a live. So can you please share your comment that whether the screen is visible? Okay. A bar magnet can attract an iron nail from a distance. This shows that external agency, that is gravitational or magnetic forces, can exert force on a body even from a distance. So ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட ஆப்ஜெக்ட் கான்டாக்ட்ல போய் ஒரு பாடியை இன்னொரு பாடி போய் டச் பண்ணுச்சுனா தான் அது ஃபோர்ஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அப்பதான் ஒரு மோஷனை ஸ்டாப் பண்ண முடியும்னு இல்லை, அல்லது மோஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு இல்லை. என்ன சொல்றாங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்டை தொடாமலே அதுக்கு பக்கத்துல போகும்போது சில நேரத்துல என்ன பண்ணும்னா அங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்டை ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கோ அல்லது மோஷன்ல இருக்கிற மூவிங் ஆப்ஜெக்டை மூவிங் பாடியை ரெஸ்ட்டுக்கோ கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லாம் இப்படிதான் ஆக்ட் ஆகுது. இன் ஷார்ட், a force is required to put a stationary body in motion or stop a moving body. ஸோ ஒரு ஸ்டேஷனரி பாடியை மூவ் பண்றதுக்கோ அல்லது மூவிங் பாடியை ஸ்டாப் பண்றதுக்கோ எனக்கு என்ன தேவைன்னா ஃபோர்ஸ்னு ஒன்று கண்டிப்பா தேவை, இஸ் ரெக்யூர்டு. ஓகேவா? அண்ட் சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இஸ் நீடட் டு ப்ரொவைட் திஸ் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை நான் கொடுக்கறதுக்கு சில எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் எனக்கு தேவை. த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மே ஆர் மே நாட் பி இன் கான்டாக்ட் வித் த பாடி. அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி நான் எந்த ஒரு பாடி மேல ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த பாடியை கான்டாக்ட் பண்ணலாம், தொடலாம், அல்லது தொடாமலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கலாம். ஓகேவா? So far so good. But what if your body is moving uniformly? சரி, இப்போ இன்கேஸ் ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி யூனிஃபார்மா மூவ் ஆகுது ஒரே ஸ்பீட்ல. எக்ஸாம்பிள், எ ஸ்கேட்டர் மூவிங் ஸ்ட்ரெயிட் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆன் எ ஹரிசாண்டல் ஐஸ் ஸ்லாப். ஒரு ஐஸ் ஸ்லாப் இருக்கு, அந்த ஐஸ் ஸ்லாப் மேல ஒரு ஸ்கேட்டர் என்ன பண்றாருன்னா ஸ்கேட்டிங் பண்றாரு. ஒரே ஸ்பீட்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டே இருக்காரு. இஸ் an external force required to keep your body in uniform motion? ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்கேட்டர் யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆகிறதுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அல்லது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி அதுக்கு முன்னாடி அவரு அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்திருப்பாரு. அவருடைய த்ரஸ்ட், அதாவது அவருடைய காலால அழுத்தி முன்னோக்கி தள்ளப்பட்டிருப்பாரு. அதனாலதான் அவர் ஒரே ஸ்பீட்ல மூவ் ஆகுறாரு இல்லையா, ஒரே வெலாசிட்டியில. கீழே ஃப்ரிக்ஷன் இல்லாம இருக்கிறதுனால அந்த ஸ்பீடு அப்படியே கண்டினியூ ஆகுது, கிராவிட்டியும் அதிகமா ஆக்ட் ஆகாததுனால. பட் ஆஃப்டர் சம் டைம் he will stop. அதுக்காக ஐஸ் லேப் இன்ஃபினிட்டியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுல அவரும் அதே ஸ்பீட்ல போயிட்டே இருப்பாருன்னா போக மாட்டாரு. சர்டைன்லி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல கண்டிப்பா அவர் என்ன ஆவாரு, ஸ்டாப் ஆவாரு இல்லையா? சரி, அதுக்கு காரணம் கிராவிட்டி, அவருடைய மாஸ், வெயிட் எல்லாமே காரணம். ஃபைன். ஸோ இது இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். 4.2 அரிஸ்டாட்டல்ஸ் ஃபெலாசி கொடுத்துருக்காங்க. ஃபாலசி
ஆர் ஃபெலாசி. ஓகே. ஃபாலசினா என்ன சொல்லுவோம்? அரிஸ்டாட்டில்ஸ் ஃபேலசி. அதாவது அவரு தப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. அல்லது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ தப்பு. ஓகேவா? அவரு நம்ம கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்காருன்னா, வாதம் வச்சிருக்காரு. முன்வாதம் வச்சிருக்காரு. ஆனா அது தவறான வாதமா இருக்கு. அவர் சொன்ன கருத்துக்கள் தவறான கருத்துக்களா இருக்கு. அந்த மாதிரி இருந்தா அரிஸ்டாட்டில்ஸ் ஃபாலாக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். ஆ சோ அரிஸ்டாட்டில் எந்த மாதிரி ஃபெலாசிய சொன்னாருன்னு பார்க்கலாம். The questions posed above appears to be simple. ஓகே. முன்னாடி ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டிருந்தாங்கல்ல. ஒரு ஐஸ் ஸ்லாப் மேல ஒரு ஸ்கேட்டர் ஒரே ஸ்பீட்ல யூனிஃபார்மா மூவ் ஆகுறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கலாம்னா சிம்பிளா இருக்கலாம். பட் ஜஸ்ட் a minute. ஓகே. Aristotle's fallacy. The question posed above appears to be simple. However, it took ages to answer it. பல வருஷம் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். வயசாயிடும் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்றதுக்குன்னு சொல்றாங்க. Indeed, the correct answer to this question given by Galileo in the 17th century was the foundation of Newtonian mechanics. So Newtonian mechanics இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நியூட்டனுடையது. ஆனா இந்த Newtonian mechanics உடைய ஃபவுண்டேஷன் என்ன சொல்றது ஆரம்ப புள்ளி யார் தான் வச்சிருப்பாங்கன்னா கலிலியோ தான் சொல்லியிருப்பாரு. which signaled the birth of modern science. ஸோ மாடர்ன் சயின்ஸுக்கும் இதுதான் சிக்னல் கொடுத்துருக்கு கலிலியோடைய தேரி. The Greek thinker Aristotle 384 BC to 322 BC held the before Christ held the view that if a body is moving, something external is required to keep it moving. இல்லையா? if a body is moving, ஒரு பாடி மூவ் ஆகுது அப்படின்னா something external is required to keep it moving. வேற ஏதோ ஒண்ணு கண்டிப்பா எக்ஸ்டர்னலா தேவைப்படும் அந்த பாடியை கீப் ஆன் மூவிங் பண்றதுக்கு இல்லையா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் செல்வி. ஓகே. According to this view, for example, an arrow shot from a bow keeps flying since the air behind the arrow keeps pushing it. சரி, ஒரு அம்புல இருந்து ஐ மீன் ஒரு வில்லுல இருந்து அம்பு வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த அம்பு எவ்வளவு நேரம் காத்து பின்னோக்கி தள்ளுதோ அவ்வளவு நேரமும் அந்த அம்பு என்ன ஆகும்? முன்னோக்கி போயிட்டே இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் a minute. சார் நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்களா சார்? ஆமாமா. சார் ப்ளீஸ் see the chat. சார் ப்ளீஸ் see the live chat. ஓகே. ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். ஆமா. The view was part of an elaborate framework of ideas developed by Aristotle on the motion of body in the universe. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் அதாவது ஒரு வில்லுல இருந்து அம்பு புறப்பட்டு போகும்போது அந்த அம்புடைய பின்பக்கமா எவ்வளவு தூரம் காத்து தள்ளிக்கிட்டே இருக்கோ அவ்வளவு நேரமும் அந்த அம்பு என்ன ஆகுதுன்னா போகிட்டே தான் இருக்கும். அது கீழே சீக்கிரமா விழாது. ஈவன் தோ கிராவிட்டி ஆக்டிங், பட் அது சீக்கிரம் விழாது. ஃபைன். ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு? இதை வச்சு அரிஸ்டாட்டில் மோஷன் ஆஃப் த பாடியை பத்தி சொல்றாரு. ஓகே. Motion of the body in the universe. Okay. Most of the Aristotelian idea on motion are now known to be wrong. ஸோ அப்போ அரிஸ்டாட்டில் சொன்ன நிறைய கான்செப்ட் மோஷனை பத்தி அவர் சொன்ன நிறைய கான்செப்ட்ஸ் இப்போ தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. நீட் நாட் கன்சர்ன் அஸ். அதை பத்தி நம்ம கன்சர்ன் கூட பண்ண தேவையில்ல. அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஃபார் அவர் பர்பஸ் ஹியர் அரிஸ்டாட்டிலியன் லா ஆஃப் மோஷன் மே பி phrased thus as an external force is required to keep your body in motion. ஸோ அரிஸ்டாட்டிலுடைய தியரியில இருந்து நம்ம ஜெனரலா ஒரு ஃப்ரேஸ் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் an external force is required. எந்த ஒரு பாடி மோஷன்ல இருக்கணும்னாலும் எந்த ஒரு பாடி மூவ் ஆகணும்னாலும் அது கண்டிப்பா எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும் இல்லையா? அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னதா வச்சுக்கலாம். எந்த ஸ்கூல் தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்ல தெரிஞ்சுக்க முடியாது. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? தட்ஸ் இட். ஆனா ஸ்கூல்லாம் சொல்ல முடியாது. ஃபைன். Aristotelian law of motion is flawed, as we shall see.
However, it is a natural view that anyone would hold from common experience. So சாதாரணமா காமனான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து யார் வேணா இதை சொல்ல முடியும், பிடிச்சி வச்சிருக்க முடியும்னு சொன்னாங்க. என்னன்னா, even a small child playing with a simple non-electric toy car on a floor knows intuitively that it needs to constantly drag the string attached to the toy car with some force to keep it going. ஸோ அது கூட ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்டா அதுல டச் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அந்த காரால என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும் இல்லையா? இல்லைன்னா மூவ் பண்ணாது. நான் எலக்ட்ரிக் காரா இருந்தா பின்னாடி இழுத்து வித்தா போகும்ல, அதுல உள்ளார சுருள் மாதிரி கம்பி சுருள் வச்சிருப்பாங்க. அந்த கம்பி நான் பின்னாடி இழுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கம்பிலாம் முறுக்கிக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்லாம் அங்க உருவாகும். ரொம்ப டைட்டா க்ளோஸ் ஆயிடும். அதை விடும் போது அது என்ன ஆகும்னா, திரும்ப அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்காக காரை ஃபார்வர்டா மூவ் பண்ணும். கியர் சிஸ்டம் தான் அது, 2 கியர் சிஸ்டம். ஓகேவா? ஒரு ஸ்மால் கியர், லார்ஜ் கியர் இருக்கும். ஓகே சார், பை சார், ஐ கோ அண்ட் ரைட் த டெஸ்ட். ஐ ஹேவ் அ டெஸ்ட் டுடே. ஓகே ஓகே, பிளஸ் மீ சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரைட் த டெஸ்ட் வெல். ஆனா இத்தனை மணிக்கு என்ன டெஸ்ட்னு எனக்கு தெரியல. சரி, நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். எழுதிட்டு வந்து அப்புறமா சொல்லுங்க என்ன டெஸ்ட்னு சொல்லிட்டு. சரியா? ஃபைன். If it releases the string, it comes to the rest. Okay, string நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து பின்னோக்கி இழுத்து வச்சிருப்போம். அப்போ string டைட்டா இருக்கும். பார்ட் டெஸ்ட். ஓகே, பார்ட் டெஸ்ட். ஏதாவது நீங்க கோச்சிங் கிளாஸ்ல படிக்கிறீங்க நீட்டுக்கு, அதுல ஏதாவது டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர், டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் ப்ளீஸ். ரிவைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஒரு முக்கியமான கான்செப்ட் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஜஸ்ட் ஃபார்முலாலாம் பார்த்துட்டு நீங்க போய் டெஸ்ட் நல்லா எழுதுங்க. சரியா? எழுதிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். பை. Okay. If it releases the string, it comes to rest. This experience is common to most terrestrial motion. So mostly terrestrial motion எல்லாத்துலயுமே இது ரொம்ப காமனானது. External forces seems to be needed to keep bodies in motion. So எந்த ஒரு பாடி keep on மூவிங்ல இருக்கணும், மோஷன்ல இருக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று தேவை. லெஃப்ட் டு தெம்செல்ஸ் ஆல் பாடிஸ் எவென்ச்சுவலி கம் டு ரெஸ்ட். ஸோ நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பாடியை விட்டுட்டா கண்டிப்பா அந்த பாடி என்ன ஆகுனா அதுவா தானா ரெஸ்ட்டுக்கு வந்துடும் இல்லையா? கம் டு ரெஸ்ட். அந்த ஃபோர்ஸ் அந்த பாடி மேல ஆக்ட் ஆகுற வரைக்கும் அது மூவ் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எப்ப ஜீரோ ஆகுதோ டிக்ரீசஸ் டவுன் டு பிகம் அ ஜீரோ. ஜீரோ ஆகும்போது அந்த பாடி என்ன ஆகும், மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். கரெக்டா? ஓகே. லா ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம்ல, அதை பத்தி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த கிளாஸ்ல நம்ம முடிச்சிடலாம்னு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? தர்ஷினி, ஹாய் சார். ஹாய் தர்ஷினி. இட்ஸ் மியூட் ஐ திங்க். இந்த நேம் நான் இப்போதான் பார்க்குறேன் கமெண்ட்ல. உங்களை பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க. What is the flaw of Aristotle's arguments? The answer is a moving toy